எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். நம்ம டெய்லி நாராயணியம் பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி 14வது தசகம் கபிலாவதாரம் பார்க்கலாம். நேற்றுக்கு எல்லோரும் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. நானும் கோயிலுக்கெல்லாம் போயிருந்தேன். அதனால் இன்றைக்கி நேற்றுக்கு ஒரு நாள் மிஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி படிக்கலாம். பிரம்மதேவரின் மகனான சுவாயம்புவ மனு தங்கள் இரு திருவடிகளையும் இடையராது தியானித்து கொண்டும் தங்கள் வரலாறையே ஓதிக்கொண்டும் தனது மன்வந்தர காலத்தை இடையூறின்றி இனிதே கழித்தார். பகவானே, அக்காலத்தில் பிரம்மதேவருடைய நிழலிலிருந்து தோன்றிய கர்தமர் என்ற பெயர் கொண்ட பிரஜாபதி பிரம்மதேவரின் ஆணைப்படி படைப்பு தொழிலை செய்ய விரும்பினார். இயற்கையிலேயே அழகுமிக்க தங்களை 10,000 ஆண்டுகள் பூஜித்து தவம் புரிந்தார். பிரபுவே, தங்கள் திருமேனி கார்மேகம் போல் மனோகரமானது. தாமரைப்பூ போன்ற திருக்கரத்தில் விளையாட்டாக தாமரை மலரை ஏந்திய வண்ணம் புன்முறுவலால் மலர்ந்த முகத்துடன் கருடன் மீது அமர்ந்து கர்தமருக்கு தங்கள் திருமேனி காட்சியை அளித்தீர்கள் அல்லவா? மெய் சிலிர்த்து தங்களை துதித்த அந்த கர்தமருக்கு பத்னியாக மனுவின் மகளை குறிப்பிட்டு 9 பெண்களும் தங்கள் அம்சமாக கபிலர் என்ற புத்திரனும் பிறக்கப் போவதாகவும் குறிப்பிட்டு கடைசியில் தங்களிடம் அவர் லைக்கப் போவதையும் வரமாக அருளி மறைந்தீர்கள் அல்லவா? தங்களால் ஏவப்பட்ட நாரத முனிவரால் உபதேசிக்க பெற்ற சுவாயம்பு மனு தமது மனைவியான சதரூபையுடனும் நற்குணம் படைத்த மகளான தேவகூதியுடனும் தன் வரவை எதிர்நோக்கி கொண்டிருக்கும் கர்தமரிடம் வந்து சேர்ந்தனர். அந்த கர்தமரும் மனுவினால் கன்னியாதானம் செய்யப்பட்ட நாரீமணியான தேவகூதியை மனைவியாக அடைந்து தங்களை பூஜிப்பதிலேயே நிலை பெற்றிருப்பினும் மனைவியின் நிலைத்த உறுதியான பணிவிடையினால் கவரப்பட்டு அவளிடம் அன்பினை செலுத்தினார். மேலும் அவர் தங்கள் வழிபட்டதன் பெருமையால் மனைவியின் விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டி தேவ விமானத்தை உண்டு பண்ணி புதியதொரு அழகிய சரீரத்துடன் வானவெளிகளில் தேவகூதியுடன் வலம் வந்தார். இவ்வாறு கர்தமர் 100 ஆண்டுகள் கழித்து மிகவும் அழகிய 9 பெண்களை பெற்றெடுத்தார். துறவியாக வனம் செல்ல முயன்றாலும் தன் மனையாளுக்கு நன்மையை செய்ய விரும்பி தங்கள் அவதாரத்தை ஆவலாக எதிர்பார்த்து கொண்டு அங்கேயே வாழ்ந்தார். ஹே தேவதேவா, அதன் பிறகு தன் கணவனுடைய சொல்லிற்கிணங்க தங்கள் சேவையில் ஈடுபட்டிருந்த தேவகூதியிடம் உலக மக்களுக்கு பரம்பொருளின் 24 தத்துவங்களை உடைய அறிவை பலப்படுத்த வேண்டி தாங்கள் கபில வாசுதேவராக அவதாரம் செய்தீர்கள் அல்லவா? தங்கள் திரு அவதாரத்தால் மகிழ்வுற்ற கர்தமர் மனம் ஏகிய பின் தாயாரால் பிரார்த்திக்கப்பட்டு தமது மதத்தின் முடிவான பொருட்களை அனைத்தையும் தன் தாய்க்கு உபதேசித்த கபில வாசுதேவ மூர்த்தியாக தோன்றிய குருவாயூரப்பா, என்னை இந்த நோய்களிலிருந்து கூட்டத்திலிருந்து விரைவில் காத்தருள வேண்டும். கிருஷ்ணார்ப்பணமஸ்து. என்னோட இதில் ஃபாலோவர்ஸில் ஒரு சகோதரி லலிதா சஹஸ்ரநாமம் படித்து காட்டுறேலான்னு மெசேஜ் பண்ணியிருந்தா. நான் அதையும் படிக்கிறேன். யாருக்கு விருப்பமோ பாருங்கள்.